ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரியும் ஒரு காலத்தில் பல்லவர்களில் கங்கா வம்சத்தினரும் சோழர்களும் பொய் சொல்லார்களும் ஆண்ட பூமி இந்த பூமி. விஜயநகர பேரரசால் மிகவும் அற்புதமான முறையில் ஆளப்பட்ட பூமி இந்த பூமி. இந்த பூமி எப்படியெல்லாம் சீரழிந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு நிமிஷம் ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் நுழைவு வாயில் கிருஷ்ணகிரி. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த நுழைவு வாயில் வழியாக வளர்ச்சி உள்ளே வரவில்லை, மாறாக ஏமாற்றம் தான் வந்திருக்கிறது. இங்குள்ள தொழில் வளத்தை பெருக்க வெளிநாட்டுக்கு செல்வதாக சொல்லும் முதல்வர் வெளிநாட்டுக்கு சென்று என்னதான் செய்கிறார் என்று பார்த்தால், எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விடியல் தருவோம் என்று சொன்னவர்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்ல, மொத்த தமிழகத்தையே இருளில் தள்ளி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கே பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். அப்படி ஒரு நிலைமையை இந்த திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு செய்தியே உதாரணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளியில் NCC முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி இரவு நேரங்களில் மாணவிகளை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். தினமும் மாணவிகள் நரக வேதனையை அனுபவித்தனர். முகாமில் பங்கேற்ற 17 பேரில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லையை அனுபவித்தனர். ஆனால் பொம்மை முதல்வரோ, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், உங்களை பத்திரமா பாத்துப்பேன். இது மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்தில் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து சீண்டலுக்கு ஆளாகி வருகிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர். ஒரே வாரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி, பள்ளி கல்லூரி மாணவிகள் என 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு நடுநிலை பள்ளியில் படிக்கும் 4 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆங்கில பாட ஆசிரியர். இப்படி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்க அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்பாவை போல் விளம்பரம் எடுப்பதில் குறியாக இருக்கிறார் இந்த திறனற்ற முதல்வர். அண்ணனாக தம்பியாக ஏத்துக்கிட்டு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரிகளுக்கு இந்த அன்பான வணக்கம். திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு சிதைந்து கிடக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நாட்டை காக்கும் ராணுவ வீரருக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே ராணுவ வீரரை அடித்துக் கொண்ட திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரி. ஆனால் இங்குள்ள மாம்பழ விவசாயிகளின் நன்மைக்காக இந்த அரசு இதுவரை எதுவும் செய்யவில்லை. மண்டிக்கு போனா 3 ரூபாய் 2 ரூபாய், ஃபேக்டரி போனா 5 ரூபாய் 5 ரூபாய், ஏற்க கூலி இல்ல. எங்களுடைய நிலைமை கேள்விக்குறியே ஆகி போச்சு. நாங்க வாழ்றதா இல்ல ஏதாவது மருந்துக்கு இந்த சாப்பிட்டு போறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷவாயுதான் இந்த ஸ்டாலின். மறந்து விடக்கூடாது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் யானை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தேன்கனிக்கோட்டை மற்றும் பர்கூர் பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே நாராயணப்பள்ளி கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோவில் பூசாரி யானை மிதித்து உயிரிழந்தார். கொடிகள் அமைப்போம், சோலார் வேலி அமைப்போம் என்று நிதி ஒதுக்கீடு செய்ததாக சொல்கிறது அரசு. அந்த நிதி எங்கே போனது? அத செலவு பண்ணிட்டேன். திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா? கிருஷ்ணகிரி மக்களை கண்ணீரில் ஆழ்த்திய இந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம். கிருஷ்ணகிரியின் எதிர்கால நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை அளிப்போம். இந்த வீடியோ பாத்தீங்களா? எல்லாரும்
இந்த வெடி யாராவது நிப்பாட்ட சொல்லுங்கப்பா. அப்படி இல்ல நம்ம சினிமா மாதிரி இருக்கு. இப்போ இல்ல இந்த வீடியோ பாத்தீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு காலத்துல எவ்வளவு செழிப்பான மாவட்டமாக, எவ்வளவு அழகான மாவட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன திமுக ஆட்சியில் என்று சொல்லி பார்த்தோம்னா, நான் தமிழ்நாடு முழுவதும் சொல்லல, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்திருக்கிறார். ஆனா இந்த ஆட்சியினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையை மட்டும் கவனிப்பதே கிடையாது. ஊத்தங்கரை பக்கத்துல தள்ளுபாடி என்கிற அரசு பள்ளி. நம்ம எல்லாம் எதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவோம்? நல்ல முறையில படிக்கணும், நல்ல குணம் வரணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், அவர்கள் ஒழுங்கா வீடு திரும்பி வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அனுப்புவோம். ஆனா இப்ப திமுக ஆட்சியில பள்ளிக்கூடத்தோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடம் உள்ள போயிடுச்சுன்னா மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேரு ஊத்தங்கரை பக்கத்துல தள்ளுபடிக்கிற அரசு பள்ளி, தள்ளுபாடிங்கிற கிராமத்துல 3 மாணவர்கள் படுகாயம் அடைந்தாங்க. ஆனா நம்ம எல்லாம் முன்ன இப்பெல்லாம் கழிவறையெல்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. யாருமே பொது வழியில கழிவறையில கழிப்பிடம் கழிக்கிறது போறது இல்ல. பழைய காலங்களில் செம்பு எடுத்துட்டு தண்ணி கொண்டு போவாங்க பழைய காலங்கள். ஆனா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாத்தியார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த ஊர் அப்படின்னா போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளி உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ள ஆசிரியருடைய நிலைமை மாணவர்களை மிரட்டுகிறார். சரி, அது அப்படின்னா பரவாயில்ல. காரப்பட்டுங்கிற ஒரு ஸ்கூல், அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில அங்குள்ள சத்துணவு அமைப்பாளர் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஸ்கூல்ல இருந்து பரிசெல்லாம் எடுத்து விக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் கூட வந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை மோசமான ஒரு நிலைமை. புங்கப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில பள்ளி விழுந்து அந்த உணவை சாம்பார்ல பள்ளி விழுந்து அதை சாப்பிட்டு அந்த மாணவர்கள் 5 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது இதே மாவட்டத்தில் தான். இதே மாவட்டத்தை வீடியோல பாத்தீங்க. அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு புங்கப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில என்னன்னா 6வது 9வது படிக்கிற ஒரு குழந்தைய வாத்தியார் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். 3 ஆசிரியர்கள் சேர்ந்து 2024ஆம் வருஷம் என்சிசி முகாம் நடந்தது. 12 வயது சிறுமியை என்சிசி ஆசிரியர்களும் கூட 8 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருப்பதும் இதே மாவட்டத்தில் நடந்த அரங்கேறியிருக்கிறது. இந்த வீடியோல பாத்தீங்க, மாம்பழம் அதிகமாக விளையக்கூடிய பகுதி. ஆனால் மாம்பழம் செழிப்பான காலங்களில் அதற்கு ஆதரவு விலை கேட்டு எத்தனையோ முறை போராடி 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி ஒன்றுமே செய்யல. பள்ளி கல்வித்துறை தான் அப்படின்னாலும் சரி, எல்லாம் வாக்குறுதி நிறைய கொடுத்துறாங்க. 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 25 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பொய்யை சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்தார்கள். காட்டு விலங்கு பயிர்கள் சேதம் ஒரு பக்கம், சந்தைப்பேட்டையில் சந்தையை திறந்து வைத்து அமைச்சரே திறந்து வைத்தார். 1 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த சந்தை திறக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம இதே மாவட்டத்தில் நடைபெறுகிறது. ஆனால் திருச்செங்கோடு, சேலம், சங்ககிரிகள்லாம் ஒரு ஆட்டோ நகரம் உருவாக்கி தருவோம் என்று சொன்னாங்க. இதுவரையில் இல்லை. ஓசூர்ல மிகப்பெரிய தொழிற்சாலை, அரசு தொழிற்சாலை கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஒன்றும் செய்யல. ஒன்றியத்தோடு தானிய கடன் அமைப்போம் என்று சொன்னார். ஒன்றும் செய்யல. 1000 தடுப்பணைகளை கட்டுவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. வேளாண்மை துறையை மேம்படுத்துவதற்காக மாவட்டம் தோறும் வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யல. வறுமை கோட்டு கீழே உள்ள பெண்கள் 50,000 ரூபாய் கடன் வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஒரு பெண்களுக்கு கூட இதுவரை வழங்கவில்லை. அதே மாதிரி 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்ய. தென்னை விவசாயிகளுக்கு ஊக்குகின்ற வகையில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா தேங்காயும் தென்னை எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி தேங்காய் எண்ணெய் தயாரித்து எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுப்போம் சொன்னாங்க. இதுவரையும் சொல்ல.
கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாங்கள் வெள்ள உற்பத்தி பண்ணுவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் எதுவுமே செய்யாம இப்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு மிக பொய்யான தகவலை, தவறான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள் 150 நாட்களாக உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன தெரியுமா செய்தார்கள்? 100 நாள் வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் ஆண்களை எல்லாம் அவர்கள் வேண்டியவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் பெயரிலே பணத்தை எடுத்துக் கொண்டு வந்தார். இதை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுபிடித்து இனி 100 நாள் வேலை என்பது 125 நாட்கள் நாம் வேலை தருவோம், உறுதியாக தருவோம் என்று அறிவித்தோம். ஆனால் திமுக பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர், பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். அதில் என்ன தெரியுமா? காரையூர் கழுத அப்படின்னு ஒரு கதை உண்டு. காரையூர் கழுதன்னு ஒரு கதை. ஒருத்தன் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவான். ஆட்டை பிடிச்சிட்டு போறோன்னு 4 பேர் சேர்ந்துக்குவாங்க. நீ என்னடா கழுதைய பிடிச்சிட்டு போற அப்படின்னு சொல்றோம். ஆட்டை பிடிச்சிட்டு போறோம். அவன் என்னடா பார்த்து கழுதன்னு சொல்றேன், என் ஆடு நான் பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு. 2வது ஒருத்தன் வந்தான். என்னடா கழுதையை பிடிச்சிட்டு போற அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு திருப்பி கோபம் வந்துருச்சு. நான் என் ஆட்டை பிடிச்சிட்டு போறேன், நீனு வந்து கழுதைன்னு சொல்றிய அப்படின்னு. 3வது ஒருத்தன் வந்தான். அவன் என்னடா கழுதையை பிடிச்சிட்டு போற அப்படின்னு திருப்பி அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என் ஆடு நான் பிடிச்சிட்டு போறேன், நீ எத்தனை பேர் சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் வரான். அவன் என்ன கழுதையை பிடிச்சிட்டு போறியா அப்படின்னு. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உண்மையிலே நம்ம கழுதையை தான் பிடிச்சிட்டு போறோம். ஆட்டை விட்டுட்டு 4 பேர் ஆட்டுக்களவாணி போயிடுவா. இந்த ஆட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு திமுக ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கோயப்பல் தத்துவம்னு பேர். இதுக்கு பேரு கோயப்பல் தத்துவம். 100 நாள் வேலை திட்டத்தை 124 அறிவிச்சு அதற்காக திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, நிதி ஒதுக்கிருக்காங்க. ஆக என்ன களவாங்க முடியாது. இனிமே யாரு போனாலும் பயோமெட்ரிக் முறையில நீங்க போகும்போது வேலைக்கு போகும்போது ரேகையை பதியணும், வரும்போது ரேகையை பதியணும். அப்ப என்ன பண்ணார்? திமுகவினருக்கு திருட முடியாது, களவாங்க முடியும். இதனால இவங்க என்னன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எவ்வளவு மோசமான ஒரு போராட்டம்! நாட்டு மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் அந்த நீட் தேர்வை காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும்போது திமுக அங்க வைச்ச போதுதான் கொண்டு வந்தாங்க. அதான் இப்பொழுது ரத்து செய்வோம். எப்படி ரத்து செய்ய முடியும்? ஆக ஒரு அனிதா இறந்து போனாங்க, ஒரு மாணவி இறந்தோம், அதை வச்சே அரசியல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே தீபம் ஏற்ற முடியலன்னு தீபத்தூன் பூர்ணச்சந்திரன் திருப்பரங்குன்றத்திலே தன்னுடைய உடம்பிலே தீயிட்டு கொளுத்தி தான் சாகும்போது திரும்ப புனித இடத்தில் சாகக்கூடாதுன்னு சொல்லி பெரியார சிலைக்கிட்டு வந்து யார் இந்த நாட்டில் கடவுள் மறுப்பு கொள்ளையை கொண்டு வந்தாரோ அவருடைய சிலை பின்னாலே தன்னுடைய தேக்கு மர உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி இறந்து போன பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு உயிரோடு வருவார் என்று நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எந்த உருவத்தில் என்று சொன்னார்? இறைவன் வழியில் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு சாவு மணி அடிப்பார் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லி, பூர்ணச்சந்திரன் திமுக குடும்பத்தை சேர்ந்தது, அவருக்கு அந்த உணர்வு இருந்தது. திமுக குடும்பத்தை சேர்ந்தது, அவருக்கு உணர்வு இருந்தது. அதனுடைய அடிப்படையில் 3 நாட்கள் வீட்டுக்குள்ளே புலம்பி இருந்து இறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் உண்மையிலே இன்றைக்கு தெய்வமாக இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் வழி நடத்துவார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக 100 நாள் வேலை திட்டத்தில் இப்படி. ஆனால் கள்ளக்குறிச்சியிலே சாவு 65 கள்ள சாராயம் குடித்து முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் விவசாயி ரோட்ல அடிபட்டோ விவசாயம் பார்க்கும்போது இறந்து போனால் அவருக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கொடுப்பார். ஆனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, கரூரில் ஒரு சம்பவம், அசோக்குமார் பேசினார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூருக்கு போகிறார், 12 மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு போறார். அது அவருடைய தப்பு தான். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போறதுல
கூட்ட நெரிசல். அந்த நெரிசல்ல போன உடனே மைக் எடுத்து பேசலாம். மைக் எடுத்து பேசும்போது 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு படிக்க. உங்களுக்கு தெரியும் 10 ரூபா பாட்டில்னா என்னன்னு தெரியும். அசோக்குமார் சொன்னார் 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது அப்படின்னு சொன்ன உடனே லைட் ஆஃப் ஆகுது. போலீஸ் எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ்ல நசுங்கி செத்த பேர் 41 பேர். 41 செத்த உடனடியாக 5 நிமிஷத்துல முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வரார். இங்க 41 பேர் இறந்து போனது எப்படி அவருக்கு தெரியும் என்பது தெரியல. ஆனா அங்க குண்டர்கள் ஏற்கனவே கூட்டத்துல தகராறு பண்ணி இருக்கிறார். ஆனா நசுங்கி செத்தது 41 பேர். 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, 70 வயது பெண் உள்பட 41 பேர் இறந்து போனார். இந்த ஆட்சியில அப்படிதான் நடைபெறுகிறது. இந்த ஆட்சியில கள்ளச்சாராயம் கொடுத்து சாகுறாங்க, போதை மருந்து கொடுத்து சாகுறாங்க. ஆக கஞ்சா போதை போட்டுட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. இதுவரையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% கூடியிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 15% கூடியிருக்கு. 7500 கொலைகள் நடந்த. இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது சாத்தாங்குளத்திலே ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அந்த லாக்அப் டெத் மரணத்தில் எவ்வளவு அரசியல் பண்ணினார்கள். இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 42 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு போராடுகிறார்கள். ஆட்சிக்கு வருகை முன்னால சொன்னார்கள் துப்புரவு பணியாளர்கள் பணி நாங்கள் நிரந்தரமாக்குவோம் சொன்னார். சென்னையில் அவர்கள் போராடினார்கள். காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்தினார்கள். அவர்களுக்கு தடியடி நடத்தப்பட்டது. இப்பொழுது அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் அரசு செவிலியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். எங்களை ஏன் நிரந்தரம் செய்யவில்லை? தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் எல்லாருமே எங்களுடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. இதுவரைக்கும் செய்யல, எதையுமே செய்யல. இன்னைக்கு அவருடைய கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அவர்கள் தேர்தல் அறிக்கை திரும்ப தயாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. எதுக்கு என்ன அவசரம்னு தெரியல. அதே தேர்தல் அறிக்கையை திருப்பி அனுப்ப போறாங்களாங்கிறதும் தெரியல. கனிமொழி அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எங்களால் இனிமே கவர்ச்சி திட்டங்கள் எதையும் கொடுக்க முடியாது, எதையும் நாங்கள் அறிவிக்க முடியாதுன்னு கனிமொழி அம்மாவே இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. ஆக கவர்ச்சி திட்டங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இனி சொல்வதற்கு எந்த கவர்ச்சி திட்டங்களும் இவரிடம் இல்லை. ஆக இப்படி போலியான ஒரு ஆட்சி. இன்றைக்கு கஞ்சா எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா, எல்லா கிராமங்களிலும் கஞ்சா விற்பனையாகிறது. பெத்தம்பெட்டின் போன்ற நவநாகரிகமான போதைப் பொருட்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அதற்கு எல்லாமே காரணம் தமிழக அரசு, இந்த விடியாத அரசு பல்வேறு திட்டங்களை, பொய்யான கோரிக்கைகளை, பொய்யான தேர்தலுக்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை அகற்றப்பட வேண்டும் என்று இந்த கிருஷ்ணகிரி கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நடைபெற எல்லா மத்திய அரசு திட்டங்களிலும் மாநில அரசு செய்யக்கூடிய திட்டங்களில் 60% மத்திய அரசுடைய பங்கு இருக்கு. ஒவ்வொரு 100 ரூபாயிலும் 60 ரூபாய் மத்திய அரசு. இன்னைக்கு ரேஷன் கடையில எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னா அதையும் ஃப்ரீயா தான் மத்திய அரசு கொடு. மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துல மோடி அவர்கள் ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களையும் மத்திய அரசு தான். விவசாயிகளுக்கு அதை செய்வோம், இதை செய்வோம். நான் காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்தவன், நான் விவசாயியுடைய தோழன் என்று சொன்னார். விவசாயிகளுக்கு என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? இன்னைக்கு யூரியா 1500 ரூபாய்க்குள்ள யூரியாவை மத்திய அரசு 300 ரூபாய்க்கு கொடுக்குது. 300 ரூபாய்க்கு இன்னைக்கு யூரியா மூட கொடுக்கிறது மத்திய அரசு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆண்டு வந்திருக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. யார் கொடுக்கிறார்கள்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். இந்த மாவட்டத்தில் மட்டும் 80,000 பேர் வாங்குகிறார். 80,000 பேர் இந்த மாவட்டத்தில் மட்டும் 80,000 பேர் ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் வாங்குறாங்க. அது எத்தனை கோடி தெரியுமா உங்களுக்கு? 432 கோடி ரூபாய். 432 கோடி ரூபாய் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஊர்ல தான் 18,000 பேருக்கு பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுக்கிறாங்க.
83,000 பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாவட்டத்துல எல்லாம் சேர்த்து 30,000 வீடு, இலவச வீடு கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்க? நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இவர்கள் 5 ஆண்டு காலத்தில் எதையாவது ஒரு புதிதாக ஒரு திட்டம் கூட கொண்டு வரவில்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர், வாங்கி தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர். அதனால்தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமை மக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கஞ்சா போதைப் பொருட்களிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். அதில் தமிழனின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அண்ணன் இபிஎஸ் அவருடைய கொள்கை. ஆனா இன்றைக்கு நம்மளுடைய இது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். 42வது மாவட்டம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி ஓராண்டு காலம் ஆக போகிறது. இதை உருவாக்கிய தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தந்த சின்னம் இரட்டை இலை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சின்னம் தாமரை. இன்னும் கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் அனைத்து தோழமை கட்சிகளும் இன்னும் நிறைய தோழமை கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. பொங்கல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் வலுவான கூட்டணியாக உருவெடுத்து தமிழக மக்களை காட்பதற்காக இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று டிசம்பர் 24ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள். இந்த 24 நாளைக்கு மதிப்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் 25. ஆக ஒரு தலைவருடைய நினைவு நாள், ஒரு தலைவருடைய பிறந்த நாள். இனி எல்லா நாளும் தமிழக மக்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் கவியரசு அவர்களுக்கும் துணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் KS நரேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.